ஆமென். எத்தனை பேர் அவர் பிள்ளையாய் நின்று சொல்ல முடியும், என் தகப்பன் எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நிச்சயம் நமக்குள்ள இன்னும் உண்டாகறனா, ஆமென், கர்த்தர் நமக்காய் செய்து முடித்த ஒரு காரியம் உண்டு. அதுதான் ஆமென், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் வந்து ஹல்லேலூயா எனக்காக மரித்து, ஆமென், சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையில் அவர் எப்படி சொல்லி முடிச்சார்னா, முடிந்தது என்று சொல்லி எல்லாத்தையும் செய்து முடிச்சார். எதுக்காக இந்த இடத்துல எல்லாத்தையும் செய்து முடிக்க ரீசன் என்னன்னா, ஒரே வார்த்தை, என்னை பிள்ளையாக்குவதற்காக. ஆமென். நான் அவர் பிள்ளையா இல்லாதிருந்த போது எனக்கா என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தார். ஆனால் இன்னைக்கு நான் அவர் பிள்ளையா இருந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்மை பிள்ளையாக்குவதற்காக அவர் என்ன செய்ய தீர்மானித்தாரோ அதை செய்து முடித்தார். பிள்ளையாக்க எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் பிள்ளையாக்கின என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். பிள்ளையாக்க அவர் எப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தார்னா, நம்மிடத்தில் வெளிப்பட்ட தகுதி அல்ல, அவருடைய மிகுந்த அன்பு, அவருடைய மிகுந்த கிருபை. எபேசியர் 2வது அதிகாரத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை மட்டும் வாசித்து நான் ஆராதிக்க விரும்புகிறேன். நீங்க ஸ்கிரீன்ல அந்த வார்த்தையை கவனிங்கள். 2வது அதிகாரம் 4 முதல் சொல்லப்படுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லிவிட்டு முடிக்காமல் அடுத்து சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார். எத்தனை பேர் இதை பாக்கியமாய் கருதி ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். பிள்ளை ஆக்கினவர். அடுத்து அவர் சொல்ற வார்த்தை, வரும் காலங்களில் மேன்மை. ஒரு தேவ பிள்ளையுடைய பார்வை இப்படிதான் இருக்கணும். இதுவரை நடந்தது என்ன என்றல்ல, இனி நடக்க போகிறது மேன்மையாய் தான் இருக்க போகிறது. அதனாலதான் பைபிள் அடிக்கடி சொல்ற சில வார்த்தைகள், பலத்தின் மேல பலன், கிருபை மேல கிருபை, மகிமை மேல மகிமை. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் நற்சீரா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நாளைக்கு சிலதை ஃபேஸ் பண்றதுக்கு தயங்குறோம். ஏன்னா நேத்தைக்கு நடந்த சிலதை பார்த்தேன். ஆனா இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளமே, நடந்ததை பார்த்து நாளைக்கு என்னமோ என்று யோசிக்காதே. வேதம் சொல்லுகிறது, அவருடைய மிகுந்த கிருபையினால், அவருடைய மிகுந்த இரக்கத்தினால், அவருடைய மிகுந்த தயவினாலே வரும் காலங்கள் எனக்கு மேன்மையாய் தான் இருக்க போகிறது என்று நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்பா பிள்ளையுடைய எதிர்காலத்தை மேன்மையா தான் பார்க்கிறார். ஆமா, ஏன் அப்பா என் வாழ்க்கையை எதிர்காலத்தை மேன்மையா தான் பார்க்கிறார். அவர் என்மேல் வைத்த அன்பு, என்மேல் அன்பு கூர்ந்து என்னை பிள்ளையாக்கும்படி என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தவர் இன்னைக்கு பிள்ளையாக்கப்பட்ட என் வாழ்க்கையிலையும் செய்து முடிப்பார் சொல்றாங்க. வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்கா ஆமென் கழுவினீர் கழுவினீர் சொல்லுங்க. பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று பிரித்தெடுத்தி ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆமென் சொல்லுங்க. ஆராதனை ஹல்லேலூயா. மிகுந்த அன்பு பாராட்டப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நிச்சயம் தான். வரும் காலங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டா சொல்லுங்க, மகா கிருபையும் மகா தயவும் என் வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். இந்த ஆண்டு கர்த்தர் தமது கையை திறப்பார். என் மேல் வைத்த அன்பு இதை செய்யும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவை
வாழ்விலே அந்த அன்பை அனுபவிக்கிறவங்க எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிள்ளையாக்கும்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் பிள்ளையாக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை செய்ய மாட்டாரோ? சொல்ல ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமோ சொல்லும் ஆராதனை அப்பாவை உயர்த்த விரும்புறவங்க சேர்ந்து பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே தானே ஆமென் மாட்சிமையோ மகத்துவமோ உமக்கு தானே சொல்லுங்க வல்லமையும் மகிமையும் வல்லமையும் மகிமையும் சொல்லு தகப்பனே தகப்பனே ரத்தத்தால் பிதாவோடு ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி ரத்தத்தால் ஆமென் ஒப்புரவாக்கி கரைபடாத மகனாக நிறுத்தினீரா மகனாக நிறுத்தினீரா சொல்லுங்க வல்லமையும் மகிமையோ வல்லமையோ அவருடைய மிகுந்த அன்பு அவருடைய மகா பெரிய கிருபை வரும் காலங்கள் எனக்கு மேன்மையானவைகளை காணப்படும் உமக்கு தானே சொல்லுமா மாம்சமான திரையை அன்று மாம்சமான திரையை அன்று கிழித்து போது ஆமென் மாம்சம் இது முன்குறிக்கப்பட்டது என் வாழ்க்கைக்காக முன்குறிக்கப்பட்டவைகள் ஹல்லேலூயா மகா மகா திருச்சமுகம் ஆமென் மகா மகா எவ்வளவு பெரிய கிருபை அப்பா இது மிகுந்த கிருபைனா கரங்களை உயர்த்தி வல்லமையோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே வரும் காலத்தை குறித்து கலங்காது அது மேன்மையாயிருக்கும் அது மகிமையாயிருக்கும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் வரும் காலங்கள் கர்த்தர் மேன்மைப்படுத்துவா எத்தனை பேர் விசுவாசித்து என் அவர் கையை திறந்து என்னை எல்லாவற்றையும் அப்படி ரெண்டு கரத்தை உயர்த்தி அவரை உயர்த்துவோம் ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமான என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்திரல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்திரல்ல இது
எனக்கு எவ்வளவோ. சொல்லுங்க, மாறாமலே உடனிருந்தி, மாறாமலே உடனிருந்தி, விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி, விலகாமலே. சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. ஓ நன்றி ராஜா. இந்த வார்த்தை சொல்லு சபையே, ஆச்சரியமானவரே, ஆச்சரிய. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், ஓ தெரிந்து கொள்ளப்பட்டவர் வாழ்க்கையில் உண்டு. கர்த்தர் எனக்காக, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவன் நல்ல கைகளை கட்டி, அவர் என் மேல் வைத்த அன்பு இதை செய்யும், என்னில் அன்பு கூர்ந்தவர் இதை செய்வார். நிச்சயத்தோடு 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 நல்ல கரங்களை கட்டி, எஸ் எஸ், என் மேல் மிகுந்த அன்பு காட்டினவர். வரும் காலங்கள் மேன்மையாயிருக்கத்தக்க. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஓ ரிமன சந்தலரா, ஓ அதிசயமா. ஹல்லேலூயா. அவரை விடாமல் பற்றிக் கொள்ளுங்கள். ரெண்டு கரங்களை முடிந்தால் உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஆண்டுல என் வாழ்க்கையில் நஷ்டப்படக்கூடாத ஒரு காரியம், உம்மோடு இருக்கிற அந்த உறவு, இந்த பிரசனம் எல்லாமே உம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது ஆண்டவரே. கடைசி வரை இந்த உறவிலே நான் நடக்க, உம்முடைய உறவில்லாத ஒரு நாள் கூட எனக்கு இந்த ஆண்டில் இருக்கக்கூடாது அப்பா. ஒவ்வொரு நாளும் உறவிலே துவங்கி உறவிலே நடந்து, நீர் என்னை எப்படி நடத்த சித்த வைக்கிறீரோ, எப்படி என்னை கொண்டு போக சித்த வைக்கிறீரோ, அப்படி என்னை நடத்துவீராக. அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்றே கூடைமதி. அந்தியம் வரை ஆஸ்தேகமதி இயேசு என்றே கூடைமதி. பாடுகள், இயேசுவின் கூடுள்ள, இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே. மாரோடு சேர்ந்திருந்தா பயமில்லையே. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே. ஆமே. மாரோடு சேர்ந்திருந்தா நம்பிக்கையோடு சொல்லு, அன்பேருந்த கைகளால், அன்பேருந்த கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளா. ஒரு விஷயம் கூட, அன்பேருந்த கைகளால், அன்பே அரவணைக்கிற கரத்தினால் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துவார். தேவையான வார்த்தைகளை எனக்கு தந்து பலப்படுத்துவார். ஒற்றைக்கு விடுகையில்லா, ஒற்றைக்கு விடுகையில்லா, மடுத்து மாறுகையில்லா, ஒற்றைக்கு விடுகையில்லா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அந்தியவரே, அந்தியவரே ஆச்சுடுமதி. இந்த உறவு மட்டும் நஷ்டமாயிடக்கூடாது ஆண்டவரே. எது வாழ்க்கையில நஷ்டப்பட்டாலும், எது என் வாழ்க்கையில் இல்லாமல் போனாலும், இந்த உறவு, இந்த நடத்துதல், ஆவியானவரே என்னை நீர் நடத்துவீராக. சபையாய் ஒரு வார்த்தை கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? நீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே, செம்மையான வழி நடத்த வேண்டும்.
மறுபடியும் சொல்லுங்க, நீர் என் தேவன், நீரே என் தேவன். நீர் விரும்பும் ஓ நீர் விரும்புகிற பாதை, நீர் விரும்புகிற பாதை ஒவ்வொருவரும் நடத்தப்படட்டும். வழியிலே நடத்த மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே. நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நேர்த்தியாய் நடத்துவே, நன்மையாய் நடத்துவே. கடைசியா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆமென். நீங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. ஆமே. என் கரம் பிடித்தவர் கடைசி வரை நடத்துவார். எனக்காய் கரம் திறந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் அவர் பிள்ளையாய் இருக்கிறதினால் எனக்கு பயமில்லை. ஹல்லேலூயா. என்னை பிள்ளையாக்க எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், பிள்ளையாக்கப்பட்ட என் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் தகப்பன் நல்லவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உறவிலே கடைசி வரை நடக்க நீர் எப்படி நடத்த சித்தம் வைக்கிறீரோ உம்முடைய நடத்துதலுக்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கிருபை தருவீராக. தொடர்ந்துள்ள பகுதிகளை கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்ளும்.